வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட யார பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் பத்தி தாங்க சொல்ல போறேன். நம்முடைய தாய்மொழியான தமிழ் இயல் இசை நாடகம் அப்படின்ற 3 பிரிவுகளை உடையது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாடகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நடிகர்கள் இருப்பாங்க, நடிகைகள் இருப்பாங்க, ஆடை அலங்காரம், ஒப்பனை, ஒளியமைப்பு இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா? நாடகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்முடைய நாட்டின் சுதந்திர தீயை கொழுந்து விட்டு எரிய செய்தவர்களில் பலர் நாடக கலைஞர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகை கிடையாது. ஒரு நாட்டின் அரசியல் அமைப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நாடகத்துக்கு உண்டுங்க. சமூக வரலாற்று புராண குடும்ப நாடகங்கள் மூலமா நம்முடைய நாட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அதையும் யாராலையும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட நாடகங்களின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் தான் பம்மல் சம்பந்த முதலியார். அவரை பத்தி தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். 1873 வருஷத்துல பம்மல்ல பிறந்ததுனாலதான் அவருக்கு பம்மல் சம்பந்த முதலியார் அப்படின்ற பேரே வந்ததுங்க. அவர் பாத்தீங்கன்னா சென்னையை தன்னுடைய வாழ்க்கை களமாக மாத்திக்கிட்டாரு. சென்னை பள்ளிக்கூடத்துல தாங்க படிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு ஆங்கில அறிவு ரொம்பவே சிறந்ததா இருந்திருக்கு. சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை மேலோங்கி இருந்திருக்கு. அதன் வெளிப்பாடாத்தான் சமூகத்துல விழிப்புணர்வு இல்லைன்னா கருத்து பரிமாற்றம் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை வருது. மாநில கல்லூரியில BA படிச்சவருங்க சம்பந்த முதலியார். அது மட்டும் இல்ல, சென்னை பல்கலைக்கழகத்துல வரலாற்று பாடப்பிரிவு, அதுக்கப்புறமா சட்டக்கல்லூரியில சட்டம் அப்படின்னு சொல்லி தன்னை பல்துறை வித்தகனாக மாத்திக்கிட்டாரு சம்பந்த முதலியார். சட்டம் படிச்சதுனால திறம்பட வாதாட முடிஞ்சிருக்கு அவருக்கு. அது மட்டும் இல்லைங்க, குறைந்த செலவிலையும் குறைந்த நேரத்திலையும் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழக்கெல்லாம் முடிச்சு கொடுத்திருக்காரு அவரு. இப்படி தன்னுடைய கடமையை கண்ணியத்தோடு செய்த அவரை நீதிபதியாக்கி அழகு பார்த்திருக்கு காலம். நீதிபதியாக இருந்து அவர் வழங்கிய நீதி எல்லாமே அறத்தோடு இருந்தது அப்படின்னு சொன்னா அதையும் யாராலையும் மறுக்க முடியாது. சரி, இப்படி வழக்கறிஞராக இருந்து நீதிபதியானவர் எப்படி தமிழ் நாடக தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் பதில் இருக்கு, வாங்க சொல்றேன். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், சமூக விழிப்புணர்வு பண்ணணும், கருத்து பரிமாற்றம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதன் வெளிப்பாடா என்ன பண்றாரு அப்படின்னா பல்வேறு மொழிகள்ல நிகழ்ந்த சம்பவங்களை எல்லாம் தொகுத்து நாடகமாக்கி சமூக கலாச்சார உணர்வுகளை எல்லாம் பரப்பி இருந்திருக்காரு பம்மல் சம்பந்த முதலியார். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாடகம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நேரம் நடக்குமாங்க. அத 3 மணி நேரமா சுருக்கி ஒரு கால அளவு நிர்ணயம் செய்தவரும் பம்மல் சம்பந்த முதலியார் தான். அதாவது இன்னைக்கு 3 மணி நேரம் சினிமா பாக்குறோம்ல, அதுக்கு வித்திட்டவரும் சம்பந்த முதலியார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் தன்னுடைய கதையாலும் நடிப்பாலும் இயக்கத்தாலும் வசனத்தாலும் வசன உச்சரிப்பாலும் காட்சி அமைப்புகளாலும் ஆக்கமான சிந்தனையாலும் அயராத உழைப்பாலும் பல நாடகங்களை தினம்தோறும் வெளியிட பண்ணியிருக்காரு. இவருக்கு முந்தைய காலத்துல எல்லாம் நாடகங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா மேலை நாட்டுல எப்படி நாடகம் இருக்குமோ அதே பாணியில இருந்திருக்குங்க. இதனால மக்கள் மனசுல அவ்வளவா அந்த நாடகம் போய் சேரல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவருடைய நாடகங்கள் மூலமா மக்களுக்கு இவர் சொல்ல நினைச்சது சரியா போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாடகத்துக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதனால தான் இவருக்கு தமிழ் நாடகங்களின் தந்தை அப்படின்ற பேர் வந்தது. ஏன்னா சமூகத்துல ஒரு விழிப்புணர்வையோ தாக்கத்தையோ ஒரு படைப்பு ஏற்படுத்தணும் இல்லையா? அப்பதான் அது ஒரு கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இவருடைய நாடகம் அதை தாங்க செஞ்சது. இப்படி இவருடைய நாடகங்களுக்கு மக்களிடையே பலத்த வரவேற்பு இருந்த காரணத்தினால இவர் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து 1891 வருஷத்துல சுகுண விலாச சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக குழுவை ஏற்படுத்துறாரு. அவர் எழுதின நாடகங்கள்ல புஷ்பவல்லி, அமராதித்யன், அதுக்கப்புறமா மனோகரா இதெல்லாம் மிக முக்கியமான நாடகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய நாடக குழுல ஆண்கள் தான் பெண் விடமிட்டு நடிச்சிருக்காங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம்ங்க. ஆக தமிழ் கலை உலகில் நாடகத்தின் மூலமாக சிறப்பான தொண்டாற்றியவர் தான் பம்மல் சம்பந்த முதலியார். இவருடைய சாதனைகளை பாராட்டி நம்முடைய இந்திய அரசு 1959 வருஷம் இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிச்சிருக்குங்க. இப்படி நாடக கலை மூலமா மக்கள் மனத்தில் நீங்காத இடம் பெற்றிருந்த பம்மல் சம்பந்த முதலியார் 1964 வருஷம் காலமாயிருந்திருக்காருங்க. இப்படி நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள்ல மிகவும் குறிப்பிடத்தக்கவர் பம்மல் சம்பந்த முதலியார். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பம்மல் சம்பந்த முதலியார் ஏன் தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவரை பத்தி தான் தெரிஞ்சுட்டாச்சே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறதுக்கு இல்லைங்க. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இவர் யார் அப்படிங்கிறதையும் இவர் படைத்த படைப்புகளையும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தி செல்ல வேண்டும். சரி, மீண்டும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.